சென் மத்தவங்க பக்கம் திரும்பி, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஒரு உதவி வேணும், அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சவங்க வேணும்னு கேக்குறான். ஒருத்தன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நான் சிவில் இன்ஜினியரிங்னு சொல்றான். இன்னொருத்தன் நான் ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்றான். கடைசியா ஒருத்தன் கைய நீட்டி அந்த டாம் கூட இருந்த பொண்ண காட்டுறான். அவ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். சென் அவளை பார்க்கவும் அவ பயந்து நடுங்கி போய், ஐயோ என்ன கொன்னுறாதீங்க, நான் யாரையும் அடிக்கல, எனக்கு உங்க நாடு ரொம்ப பிடிக்கும், என் மனசு சுத்தம்னு பயத்துல ஏதேதோ உளர்றா. இத பார்த்து மத்த பசங்க சிரிக்கிறாங்க. நான் என்ன வேணா பண்றேன், என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுறா. முன்னாடி அடி வாங்கின பொண்ணு வந்து, இவ யாரையும் அடிக்கல பாஸ், தடுக்கத்தான் செஞ்சான்னு சொல்றா. சென் சரி புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு வரான். அந்த மெடிக்கல் பொண்ணு மட்டும் இங்க இருக்கட்டும், மத்தவங்க எல்லாம் கிளம்புங்க, இங்க இருந்து டாங்ஷான் வில்லாக்கு போங்க, ஜாம்பி பிணங்களை தொடர்ந்தே போனா வழி கிடைக்கும், அங்க போய் என் பேரு சென் பாய்னு சொல்லுங்க, உங்களுக்கு தங்க இடம் தருவாங்கன்னு. அதுக்கு ஒருத்தன், என்னது இப்பவே போறதா, வெளியில எக்கச்சக்க ஜாம்பி இருக்குமேன்னு பறைப்படுறான். இன்னொரு பொண்ணு, வில்லா ரொம்ப தூரமாச்சேன்னு சொல்றா. சென் கடுப்பாகி, வர்ற வழியில இருந்த எல்லா ஜாம்பியையும் நான் காலி பண்ணிட்டேன், நீங்க இப்ப வரைக்கும் உசுரோட இருக்கீங்கன்னா நீங்களும் சக்தி கிடைத்தவர்கள்தான், இப்பவே பயந்தா போக போக மான்ஸ்டர் அதிகமாகும் போது என்ன பண்ணுவீங்க, அங்கேயே இருந்து செத்து போறதே மேல்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றான். எல்லாரும் வாய் அடைச்சு போறாங்க. ஒரு பொண்ணு தைரியமா புரிஞ்சுது பாஸ்னு தலையாட்டுறா. அவ அவனுக்கு நன்றி சொல்லிட்டு சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்றா. மத்தவங்க எல்லாம் போன பிறகு சென்னும் அந்த மெடிக்கல் பொண்ணு மட்டும் தனியா உள்ள போறாங்க. அவ உடனே ஏன் என்னைய மட்டும் போக விடல, ஏன் பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறா. சென் பதிலே பேசாம அமைதியா இருக்கான். அவளுக்கு மனசுக்குள்ள வேற மாதிரி ஓடுது. முகம் சிவந்து போய், ஓ இவருக்கு நம்மள பிடிச்சிருக்கு போலன்னு தப்பா புரிஞ்சுக்கிறா. எனக்கு புரிஞ்சு போச்சு, டிராகன் கிங்டம் பசங்களுக்கு எங்களை போல வெளிநாட்டு பொண்ணுங்கன்னா பிடிக்கும், அதான் என்ன தனியா வச்சிருக்கீங்க, வன்முறையெல்லாம் வேணாம், நான் உங்க காட்டு குதிரையா இருக்க தயார், நீ ஏதேதோ உளர்றா. சென் ரொம்ப கூலா அவளை ஆஃப் பண்றான். நீ தப்பா கணக்கு போடுறம்மா, ஏற்கனவே பல லட்சம் பேர் சவாரி செஞ்ச குதிரை எனக்கு தேவையில்லை, நான் தான் அப்பவே சொன்னேன்ல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஆள் வேணும்னு, காதுல வாங்கலையா இன்னும் மூக்குடைக்கிறான். அவளுக்கு அவமானம் தாங்கல, முகமெல்லாம் சிவந்து போய், சாரி நான் பயத்துல எதையும் கவனிக்கலன்னு சொல்றா. உடனே சுதாரிச்சுக்கிட்டு, ஆனா அதுக்காக என்ன இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க, நான் 1000 பேர் கூடவெல்லாம் போனதில்ல, சொல்ல போனா நான் இன்னும் யாரையும் தொட்டதே இல்ல, வேணும்னா ப்ரூஃப் பண்றேன்னு அடம் பிடிக்கிறா. சென் சிரிச்சுக்கிட்டே சரி சரி விடுன்னு சொல்றான். சீன் யூனிவர்சிட்டி ஸ்டேடியத்துக்கு மாறுது. அவ ஐயோ ரொம்ப தூரம் நடந்தாச்சு, கால் வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு புலம்புறா. சென் அதெல்லாம் காதுல வாங்காம அவ இடுப்ப பிடிச்சு தூக்கிக்கிட்டு ஜெட் வேகத்துல ஓடுறான். அந்த வேகத்துல அவ போட்டிருந்த ஷர்ட் கழண்டு காத்துல பறந்துருச்சு. ஐயோ என் ஷர்ட்ட போச்சேன்னு கத்துறா. ஒரு வழியா மெடிக்கல் ரிசர்ச் பில்டிங் வந்துட்டாங்க. ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமா இருக்கீங்கன்னு அவ திட்டிக்கிட்டே இதுதான் அந்த பில்டிங்னு உறுதி பண்றா. அவ இடத்தை சுட்டி காட்டி 3வது மாடியில ப்ரொஃபசர்ஸ் மட்டும் போற ரூம் இருக்கு, அங்க பாக்டீரியா வைரஸ் சாம்பிள் எல்லாம் இருக்கும்னு சொல்றா. அப்புறம் அவன் கைய பிடிச்சுக்கிட்டு, அந்த கார்னர்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஏரியா கேரேஜ் கிடையாது, அங்கதான் மிஸ்டர் அஷய் தங்குவாரு, அங்க எரியூற்ற இடமும் இருக்கு, ரகசியம் ஏதாச்சும் இருந்தா அங்கதான் இருக்கும்னு துப்பு கொடுக்கறா. சென் சரி வார் பாக்கலாம்னு உள்ள கூட்டிட்டு போறான். லேபுக்குள்ள போய் அங்க இருக்கிற கெமிக்கல்ஸ், டெஸ்ட் டியூப் எல்லாத்தையும் பாக்குறான். இந்த காலேஜ்ல இவ்வளவு பெரிய பொக்கிஷம் மறைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு ஆச்சரியப்படுறான். அவன் ஒவ்வொரு ஜாடியையும் தொடும்போது சிஸ்டம் அலர்ட் கொடுக்குது. வெப்பத்தால் மாறிய இன்ஃப்ளூயன்சா டி வைரஸ் கிடைத்தது, 5 பாயிண்ட்ஸ் போனஸ். இன்ஃப்ளூயன்சா பி வைரஸ் 0.3 பாயிண்ட்ஸ். சாதாரண காய்ச்சல் வைரஸ் கிடைத்தது. குதிரை காய்ச்சல் வைரஸ் கிடைத்தது. சென் யோசிக்கிறான், இது காலேஜ்ங்கிறதால சாதாரண காய்ச்சல் வைரஸ் தான் அதிகமா இருக்கு போல. நிறைய வைரஸ் சேகரிச்சதும் சிஸ்டம் சொல்லுது, தேவையான அளவு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் கிடைச்சிருச்சு, இப்போ இத ஒரு ஸ்கில்லா மாத்துறதுக்கு தேவைப்படுற பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு, ட்ரை பண்றீங்களா? இத ஸ்கில்லா மாத்தினா என்ன ஆகும்னு பாக்கலாமேன்னு சென் ஓகே கொடுக்கறான். சிஸ்டம் அப்டேட் சக்சஸ், இன்ஃப்ளூயன்சா ஸ்கில் கிடைத்தது. விளக்கம் வருது, இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணா குறிப்பிட்ட தூரத்துல இருக்கிற எதிரிகளுக்கு வைரஸ் பரவும், அவங்க சக்தி குறையும், முக்கியமா அவங்களுக்கு தொடர்ந்து தும்மல் வரும். அப்படி தும்மல் வரும்போது அவங்களால குறி வைக்க முடியாது, மந்திரம் மோத முடியாது, எனர்ஜி சேர்க்க முடியாது, எல்லாத்தையும் இது தடுக்கும். இன்டரப்ட் எஃபெக்ட். மிரண்டு போறான். இது சும்மா இல்ல, வேற லெவல் கண்ட்ரோல் ஸ்கில். சண்டை போடும்போது எதிரிக்கு தும்மல் வந்தா அவன் கதை காலி. வைரஸ் சக்தியில இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நான் கவனிக்காம விட்டுட்டேன். SSS லெவல் டேலண்ட் சாதாரணமானது இல்ல,
எதிர்காலத்துல இதுல அதிக கவனம் செலுத்தணும். மிச்சம் கொஞ்சம் வைரஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த காப்ளின் கடவுள் கொடுத்த மிஷன் ஈஸியா இருக்காது. அதனால முதல்ல அந்த பாயிண்ட்ஸ வச்சு என்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னு முடிவு பண்றான். சென் சிஸ்டம் கிட்ட சொல்லி பிளாக் லைட் வைரஸ் கில் ட்ரீயே ஓபன் பண்றான். லேப்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது புது அப்கிரேட் வருது. பாசிவ் அப்கிரேட், ஃபிளைட் அன்லாக் ஆகிருச்சு. இனிமே ஸ்பைடர்மேன் மாதிரி எந்த செவுத்துல வேணாலும் ஒட்டிக்கலாம், ஏறலாம். பேலன்ஸ் தாறுமாறா இருக்கும். அடுத்தது கான்சென்ட்ரேஷன் அன்லாக் ஆகிருச்சு. பார்வை கழுகு மாதிரி ஆகும், வேகம் கூடும். முக்கியமா உடம்புல இருக்கிற எல்லா தசையும் மசில்ஸ் டபுள் மடங்கு நம்ம கட்டுப்பாட்டுல வரும். இத டெஸ்ட் பண்ண சும்மா செவுத்துல ஒரு குத்து விடுறான். தசைய கட்டுப்படுத்துறதுனா என்ன அர்த்தம்னு யோசிச்சுட்டே அடிக்கிறான். அடிச்ச வேகத்துல அந்த செவுரு அப்படியே வெடிச்சு செதறுது. கூட வந்த பொண்ணு அரண்டு போய் பாக்குறா. ஏசா தானே கைய ஆட்டுனாரு, அதுக்கே இப்படியா? இவரு முன்னாடி யாரையாவது அடிச்சிருந்தா அவங்க அந்த இடத்திலேயே காலின்னு அவன் நினைக்கிறா. சென் சிரிக்கிறான். இப்ப புரியுது, உடம்புல இருக்கிற சின்ன அசைவ கூட ஒரு பெரிய அடியா, ஃபுல் ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக்கா மாத்த முடியுது. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு முகமெல்லாம் சிவந்து போய் நிக்கிறா. ஏம்மா வெட்கப்படுறன்னு கேக்குறான். அவ ஒண்ணுமில்லைன்னு மழுப்புறா. சரி, இங்க வேலை முடிஞ்சது, அந்த அஷா இடத்துக்கு போலாம்னு கூட்டிட்டு போறான். வைரஸ் லேபோட அண்டர் கிரவுண்ட் ஏரியாக்கு வராங்க. ஒரே கும்மிருட்டு, கரண்ட் இல்ல. பயப்படாத, முன்னாடி ஏதோ இருக்குன்னு சென் சொல்லாம். அந்த எரியூற்ற அறை கிட்ட போகும்போது ஏதோ ஆபத்து காத்திருக்குன்னு அவனுக்கு தோணுது. நீ பின்னாடியே இருன்னு அவளை வார்ன் பண்றான். அவ பயத்துல நடுங்குறா. சிஸ்டம் விண்டோ ஓபன் ஆகுது. டஞ்சன் உள்ள போறீங்களா? இடம் கோல்ட் இன்சினரேட்டர். லெவல் 5 முதல் 10 வரை. சென் ஓகே சொல்றான். சிஸ்டம் ஸ்பெஷல் டஞ்சன். இத ஜெயிச்சா இந்த இடம் உங்களுக்கு நிரந்தரமாகும், தோத்தா 2 நாள்ல மறைஞ்சிரும். உள்ள போனா வரிசையா பெட் இருக்கு. அதான் இந்த இடத்த பத்தி வெளியே யாருக்கும் தெரியல போலன்னு சென் முணுமுணுக்கிறான். தன்னோட பவரை ஆன் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமான்னு சொல்றான். பெட்ல இருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில வருது. கூட்டமா பாயுதுங்க. சென் அசால்ட்டா ஒருத்தனை எடுத்துறான். லெவல் 5 மான்ஸ்டர் காலி. 400 எக்ஸ்பி கிடைச்சது. திடீர்னு கூரையில ஒட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தன் பாயிறான். சென் லாவகமா விலகுறான். மொத்தமா வராம இப்படி தனித்தனியா வர்றதுதான் உங்க பிளானா? ஆனா நீ கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்லிட்டு காத்துலயே பாஞ்சி ஒரு குத்து விடுறான். சிலந்தி மான்ஸ்டர் காலி. லெவல் 7. 1000 எக்ஸ்பி கிடைச்சது. கீழே இறங்கி, பரவாயில்லையே, இது செம வேட்டைக்களம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு குஷியாகிறான். சீக்கிரம் வாங்கடா, எவ்வளவு பேர் வந்தாலும் வெட்டுவேன்னு வெறித்தனமா வேட்டையாடுறான். சிஸ்டம் தொடர்ந்து 400 பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. லெவல் சர்ன்னு ஏறுது. லெவல் அப். இப்ப லெவல் 4. 2 ஃப்ரீ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லா குட்டி பசங்களையும் முடிச்சிட்டு பிணங்களுக்கு நடுவுல நடந்து போறான். எல்லா அடியாளுங்களும் செத்துட்டாங்க. தலைவன் இன்னும் வெளியில வரல. வாடா வெளியிலன்னு சவால் விடுறான். திடீர்னு ஒரு ராட்சச உருவம் வெளியில வருது. சென் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். என்னடா இது, சதை பிண்டம் மாதிரி இருக்கே, பார்க்கவே ஆபத்தா தெரியுதே. இது முழுசா உருமாறதுக்கு முள்ள போட்டு தள்ளணும். சென் தன்னோட இன்ஃப்ளூயன்சா வைரஸ் கில்ல ஏவ விடுறான். அந்த மான்ஸ்டர் கத்துது, ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ஸ்கில் வேலை செய்யவில்லைன்னு சிஸ்டம் சொல்லுது. சென் கடுப்பாகிறான். அந்த மான்ஸ்டர் காது கிழிகிற மாதிரி கர்ஜிக்குது. சிஸ்டம் சொல்லுது, எதிரி உறுதிப்படுத்தப்பட்டது. பெயர் பயோமேனியாக். அது வேகமா தன்னை தாலே குணப்படுத்திக்கிட்டே சென்னை தாக்க வருது. சென் மின்னல் வேகத்துல விலகுறான். நான் மறுபிறவி எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட முழு பலத்தை காட்டி சண்டை போட இப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சண்டைக்கு தயாராகிறான். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே சண்டை போடாம இருந்தா என் ஸ்கில்ஸ் எல்லாம் மழுங்கி போயிடும். அதனால இவனை வச்சு ஒரு வார்ம் அப் பண்ணி என் பழைய பலத்தை மீட்கிறேன்னு சென் முடிவு பண்றான். 1 மணி நேரம் ஆச்சு. சென் இன்னும் அந்த பயோமேனியா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் அடிக்க அடிக்க அந்த மான்ஸ்டர் மின்னல் வேகத்துல தன்னைத்தானே குணப்படுத்திக்கிட்டே இருக்கு. இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு, என்னடா இது, அடிச்சாலும் சாகாம முடிவே இல்லாம உயிர் பிழைக்குதேன்னு ஆச்சரியப்படுறா. சிஸ்டம் ஸ்டேட்டஸ் ரீட ஆன் பண்ணுது. சென், நீ என்ன நிஜமாவே சாகாவரம் வாங்கினவனான்னு டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு பயங்கரமான அடியை இறக்குறான். இன்னொரு மணி நேரம் ஓடுது. இப்போ சென் அடிச்ச உடனே அந்த மான்ஸ்டர் உடம்பு உருக ஆரம்பிக்குது. ஹே, உன்னோட குணமாகிற சக்தி குறையுது போல, சீக்கிரமே மொத்தமா நிக்கும்னு சென் கணிக்கிறான். மேலும் 1 மணி நேரம் ஆச்சு. அந்த மான்ஸ்டர் உடம்பு கூழ் மாதிரியாகி உருக்குலைய ஆரம்பிக்குது. சென் கொஞ்சம் தள்ளி போய் நின்னுட்டு திரும்பி பார்த்து, வாடா, எனக்கு இன்னும் ஆசை தீரல, இன்னும் கொஞ்சம் ஜாலி பண்ணலாம்னு வம்பிழுக்கிறான்.
கடைசியா இன்னொரு மணி நேரம் கழிச்சு அந்த மான்ஸ்டர் மொத்தமா கரைஞ்சு போச்சு. இதுக்கு மேல இது எந்திரிக்காது, விளையாட்டு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சென் அதை தன் காலாலேயே நசுக்கி காலி பண்றான். சிஸ்டம் விண்டோ அதிரடி காட்டுது. லெவல் 8 பாஸ் காலி. 10,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. லெவல் அப். இப்போ நீங்க லெவல் 5. 2 ஃப்ரீ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. டஞ்சன் கிளியர். எப்ப வேணாலும் வெளியே போகலாம். இந்த கூல்ட் இன்சினரேட்டர் டஞ்சன் இனி உங்களுக்கு நிரந்தரம். 3 நாளைக்கு ஒருக்கா உள்ள வரலாம். அடுத்த மெசேஜ். நீங்க ஜெயிச்ச இந்த வீடியோவை காசுக்கு விக்கலாமா? உங்க முகம் பேரை மறைச்சுக்கலாம். சென், சரி அப்லோட் பண்ணு, முகத்தை மறைச்சிரு, விலை 1 செம்பு காசுன்னு சொல்றான். சீன் மாறுது. ஜிக்கியாங் வில்லாவுல சூன் அவங்களுக்கு வைத்தியம் பாக்குறா. திடீர்னு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வருது. ஒயிட்ங்கிற பேர்ல ஒரு முன்னோடி இவால்வர் அந்த பயங்கரமான நைட்மேர் லெவல் டஞ்சனை முடிச்சு வீடியோ போட்டிருக்கான். யாருடா அந்த ஒயிட்னு ஜிக்கியாங் யோசிக்கிறாங்க. அந்த வீடியோவை 1 காசு கொடுத்து வாங்கி பாக்குறாங்க. அதுல சென் அந்த மான்ஸ்டரை அடிச்சு துவைக்கிறத பாக்குறாங்க. குரூப்ல எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க. அடேங்கப்பா, என்ன வேகம், ஸ்லோ மோஷன்ல வச்சுதான் பார்க்க முடியுதுன்னு ஒரு பொண்ணு சொல்றா. வேற லெவல் சண்டை, ஆனா அந்த மான்ஸ்டர் அடிச்சாலும் சாக மாட்டேங்குது, இவரும் விடாம அடிக்கிறாரேன்னு ஒருத்தன் சொல்றான். சென்னோட ஸ்டாமினா பயங்கரமா இருக்கேன்னு பாராட்டுறாங்க. திரும்ப டஞ்சனுக்குள்ள சென் அந்த பாஸ் மான்ஸ்டரை முழுங்க ஆரம்பிக்கிறான். சிஸ்டம் அலர்ட். சிறப்பு வகை மியூட்டன்ட் உறிஞ்சப்பட்டது. 300 பிளாக் லைட் வைரஸ் பரிணாம புள்ளிகள் கிடைத்தது. சென் யோசிக்கிறான், இது தனி கணக்கு போல, இத வச்சு என் வைரஸ் சக்தியை மட்டும்தான் அதிகரிக்க முடியும், இருந்தாலும் லாபம்தான். அடுத்த மெசேஜ். பிளாக் லைட் வைரஸ் அப்கிரேட் ஆச்சு. இப்போ உங்க உடல் தேரும் வேகம் 300% அதிகரிச்சிருக்கு. பாசிவ் ஸ்கில் அன்லாக். செல் ரீஜெனரேஷன் கிரேட்டர். இது ஒரு சூப்பர் பவர். ஸ்டாமினாவை வச்சு உடம்ப உடனடியா குணப்படுத்தலாம். வெட்டுப்பட்ட கை கால் கூட மறுபடியும் வளரும். இதை எப்ப வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். செம. ஒரு பாசிவ் ஸ்கில் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. அதுவும் இது ஏ லெவல் ஸ்கில்னு சென் சந்தோஷப்படுறான். கடைசியா காத்துல மிதந்துட்டு இருக்கிற மத்த பரிசுகளை செக் பண்றான். சிஸ்டம் முதல் பொருளை காட்டுது. பயோடீமன் ப்ரொஃபஷனல் ஸ்க்ரோல். ஏ லெவல் யுனிக் ஐட்டம். இது ஒரு ஈவில் தொழில். மத்த உயிரினங்களை உறிஞ்சு தன்னைத்தானே பலப்படுத்திக்கலாம். பலமும் காயத்தை ஆத்திர சக்தியும் பயங்கரமா கூடும். ஆனா ஒரு வார்னிங், அளவுக்கு மீறி உறிஞ்சுனா நம்ம ஜீன் சிதைஞ்சு போகும், இல்லனா விகாரமா மாறிடுவோம். பின்விளைவு என்னன்னு தெரியாது. இத பயன்படுத்த லெவல் 10 இருக்கணும், ஆனா உடல்வாகு 15க்கு கம்மியா இருக்கணும். சென் அதை எடுத்துக்கிறான். ரிஸ்க் அதிகம், ஆனா லாபமும் அதிகம். என்கிட்ட ஏற்கனவே பிளாக் லைட் வைரஸ் இருக்கிறதால இத பத்தி கவலைப்பட தேவையில்லை. அடுத்த பொருள் ஜெனடிக் எசன்ஸ் கிரேட் சி. இது ஒரு சூப்பர் மருந்து. இத ஒருத்தர் ஒரு தடவை தான் குடிக்க முடியும். குடிச்சா உடல்நிலை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஜாடிய திறந்து அதை குடிக்கிறான். பரவாயில்லையே, நல்லா இருக்கு. சிஸ்டம் பலம் +2, உடல்வாகு +6, வேகம் +3 நிரந்தரமா அதிகரிச்சிருக்கு. அடுத்தது ஒரு விசித்திரமான பொருள், ஃபேஸ்லெஸ் ஸ்கின் கிரேட் டி. இது ஒரு செயற்கை தோல் கவசம். பாதுகாப்பு பலமா இருக்கும். இதுக்கு தனி பவர் இருக்கு, பாடி ஷேப்பிங். இத தொடர்ந்து போட்டுக்கிட்டா உடம்பு ஷேப் மாறும். குறிப்பா பொண்ணுங்களுக்கு இது நல்லா வேலை செய்யும். தோலோட கலர் வடிவத்தை இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். சென் யோசிக்கிறான், இது கவசமா இல்ல மாறுவேஷ பொருளான குழப்பமா இருக்கே. பரவாயில்ல, எடுத்துப்போம். அவன் தன்னோட டென்டக்கிள்ஸ் வச்சு அதையும் மான்ஸ்டர் கிட்ட இருந்து விழுந்த மத்த சாதாரண பொருட்களையும் எடுத்துக்கிறான். இதெல்லாம் உள்ளாடை கவசமா போட உதவும். அங்க ஒரு புக்க பாக்குறான். ஓ, ஸ்கில் புக். சிஸ்டம் ஆக்டிவேட் செல்ஸ் ரேங்க் டி. இதை ஆக்டிவேட் பண்ணா செல்கள் சுறுசுறுப்பாகி காயம் சீக்கிரம் மாறும். கூல் டவுன் 10 மணி நேரம். ஆனா சிஸ்டம் ஒரு குண்ட தூக்கி போடுது. உங்ககிட்ட ஏற்கனவே இதை விட அட்வான்ஸ்ட் பவர் செல் ரீஜெனரேஷன் இருக்கிறதால இந்த புக்கு உங்களுக்கு வேலை செய்யாது. சென், என்னது வேலை செய்யாதா? சரி பரவாயில்ல. இந்த மாதிரி உசுர காப்பாத்துற ஸ்கில் புக்குக்கு மவுசு ஜாஸ்தி. குரூப் சாட்ல யாருக்காவது வித்து காசாக்கிடலாம்னு முடிவு பண்றான். சரி, நேரமாச்சு. அந்த பாஸ் மான்ஸ்டரோட உடல் பாகத்தை லியோ கிட்ட கொடுத்தா மிஷன் முடிஞ்சிரும். இவ்ளோ சீக்கிரம் முடிப்போன்னு நான் நினைக்கல. வெளியில போக தயாராகிறான். சிஸ்டம் கேக்குது, டஞ்சனை விட்டு வெளியேறவா? எஸ் ஆர் நோ? சென் நோன்னு சொல்றான். அவனுக்கு ஏதோ உறுத்துது. அந்த லியோ சும்மா ஊர் சுத்துற வியாபாரி கிடையாது. அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்காரு. என்ன அவர் எதிர்பாராத போனஸ்னு சொன்னாரு. அப்போ அவரோட உண்மையான பிளான் என்ன? இங்க கிடைச்ச பரிசு பொருட்கள்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. இதுக்காக ஒரு கடவுள் அவதாரமே பூமிக்கு வருமா? கண்டிப்பா லியோவோட நோக்கம் வேற. நான் எதையோ கவனிக்காம விடுறேன். சென் நேரா அந்த எரியூட்டி இன்சினரேட்டர் மெஷின் கதவை திறந்து உள்ள போறான். நான் பார்க்காத ஒரே இடம் இதுதான். உள்ள பாக்குறான்,
இரும்பு தகடு, நெருப்பு வர்ற ஓட்டை, பிணங்களை எரிச்ச எண்ணெய் பிசுக்குன்னு எல்லாம் சாதாரணமா தான் இருக்கு. கண்ணுக்கு ஒன்னும் வித்தியாசமா தெரியல. சென் அண்ணாந்து பாக்குறான். மேலே போற அந்த பைப்ல தான் விடை இருக்குமோன்னு அவனுக்கு தோணுது. இத ஒழுங்கா செக் பண்ணலனா முக்கியமானதை மிஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த பைக்குள்ள ஏறி போறான். என்னடா இது, ரூமை விட பைப் ரொம்ப நீளமா இருக்கேன்னு யோசிச்சுட்டே போறான். கடைசியில ஒரு முட்டுச்சந்து வருது. அவ்வளவுதானா? இருக்காது, வேற ஏதோ இருக்குன்னு தேடுறான். திடீர்னு செவுத்துல இருந்து ஒரு மாஸ்க் வெளியில வருது. சென் பதறி போய் தற்காப்புக்காக ஓங்கி ஒரு குத்து விடுறான். சிஸ்டம் சொல்லுது, பெயர் தெரியாத மாஸ்க். இந்த எரியூற்ற இடத்துல நடந்த அமானுஷ்யத்துக்கு இதுதான் முக்கிய காரணம். இதுக்கு அபூர்வமான சக்திகள் இருக்கு. சென் அத கையில எடுக்கிறான். பேரு கூட குறிப்பிடாத பொருள்னா இது கண்டிப்பா ஒரு SSS லெவல் பொருளோட துண்டாத்தான் இருக்கும், இல்லனா கடவுள் சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கும். இப்போ புரியுது, அந்த வியாபாரி லியோ தேடி வந்தது இதத்தான். இதை எப்படியாவது நான் வச்சுக்கணும், அவன்கிட்ட குடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு பைப்ல இருந்து வெளியில வர்றான். அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனை பார்த்ததும் உற்சாகமாகி, சென், நீங்க செம ஸ்ட்ராங், உங்க வீடியோ பார்த்தேன், ஐ லவ் யூன்னு கத்துறா. அவன் அதை கண்டுக்காம, உன்கிட்ட செம்பு காசு இருக்கான்னு பிசினஸ பேசுறான். அவ, மத்தவங்க சண்டை போடும்போது நான் கடைசி நேரத்துல தாக்குதல் நடத்தினேன், கொஞ்சம் காசு இருக்குன்னு சொல்றா. சென் யோசிக்கிறான். வீடியோ விலை ஒரு செம்பு காசுதான், ஆனா நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. கஜானாவை செக் பண்றான். 869 தங்க காசு இருக்கு. அடுத்த நிமிஷமே அது 920 ஆகுது. இன்னும் பத்தாது, அந்த ரகசிய லாக்கரை திறக்க 1000 தங்க காசு வேணும். அதுல வச்சாதான் பிரபஞ்ச விதியை மீறி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. லியோ கண்ணுல மண்ண தூவ அதுதான் சேஃப். காசு சேர்ற வரைக்கும் லியோ கிட்ட மிஷனை முடிக்காம வெயிட் பண்ணுவோன்னு நினைக்கிறான். 2 பேரும் மெடிக்கல் பில்டிங் நோக்கி நடக்கறாங்க. அவ கேக்குறா, நீங்க சொன்ன அந்த வில்லாவுக்கு போறோமா? இல்ல, ராத்திரி நேரம் ஆபத்து அதிகம், காலையில போலாம். இப்ப தங்கறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும்னு சொல்றான். பக்கத்துல சில பெரிய ஹோட்டல் இருக்கு, லீவ் நாள் இல்லாததால கூட்டம் இருக்காதுன்னு அவ ஐடியா தர்றா. சரின்னு அங்க போறாங்க. அது ஒரு லவ் ஹோட்டல். உள்ள போனதும் அவ ஒரு நர்ஸ் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வர்றா. சென் உடனே, நோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிடுறான். அவ சாரி சொல்லிட்டு போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு கைவிலங்கோட வர்றா. உன்கிட்ட அந்த ஈடுபாடு இல்ல, போய் மாத்துன்னு துரத்துறான். அடுத்து ப்ரொஃபசர் வேஷம். அடுத்து ஸ்டூடெண்ட் ட்ரெஸ். நீதான் நிஜத்திலேயே ஸ்டூடெண்ட் ஆச்சே, இது போர் அடிக்குது, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா போடுன்னு சொல்றான். கடைசியில ஒரு கவர்ச்சியான நரி காஸ்டியூம் போட்டுட்டு, இது எப்படின்னு கேக்குறா. சென் சிரிச்சுக்கிட்டே, இது பரவாயில்ல, இன்னைக்கு நீ என்னோட குட்டி பிராணி, லிட்டில் பெட், இங்க வான்னு கூப்பிடுறான். அவ கூட இருந்துட்டு தூங்கி எந்திரிக்கிறான். இப்போ டைம் வந்தாச்சு. சிஸ்டம் காட்டுது, 1000 தங்க காசு பெறப்பட்டது. ஸ்டோரேஜ் ஆக்டிவேட் பண்ணலாமா? எஸ், ஸ்டோரேஜ் ஆக்டிவேட் ஆச்சு. இதுல வைக்கிற பொருளை எந்த சக்தியாலையும் ஸ்கில்லாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது மிகவும் ரகசியமானது மற்றும் பாதுகாப்பானது. சென் நிம்மதியா பெருமூச்சு விடுறான். இப்போ அந்த மாஸ்க பத்திரப்படுத்தியாச்சு.